இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் மணி பிளான்ட் வளரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மணி பிளான்ட் வந்து வேர் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நம்ம ஒரு ஷார்ட்ஸில் வந்து மணி பிளான்ட் வந்து எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுருப்போம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு. அதுலேயுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் மணி பிளான்ட் வளர்க்குறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வளர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து மணி பிளான்ட் வந்து க்ரோத் ஆகும். இப்போ இதிலிருந்து கட் பண்ணி எடுத்தது தான் இவ்வளோ வேருமே. இது அடியில் பாருங்கள் எவ்வளோ வேர் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கட்டிங் மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம போட்டது போல் ஒரு கட்டிங் மாதிரி பண்ணிவிட்டு அதை நீங்கள் தண்ணியில் வச்சுட்டிங்கன்னா எப்படியும் ஒரு 20 to 25 டேஸில் வந்து இந்த மாதிரி வேர் விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்ரி 1 வீக் நீங்கள் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாவே வேர் விட்டுரும். வச்சுட்டு அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நம்ம கடைக்கு வரவங்களே நிறைய பேர் கேட்பாங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி வைக்கிறோம் மணி பிளான்ட் வந்து வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைட்டுக்கும் நம்ம மணி பிளான்ட் வைக்கிற அந்த பிளேஸ்க்கும் நியர்பையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான்ட் வந்து நல்லா வளர்ந்துருக்கும், நல்லா வளரும். இந்த சன்லைட் பக்கத்தில் நம்ம வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே தூக்கி சன்லைட் பக்கத்தில் நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லாவே வளர்ந்துட்டு வரும். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.